ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இது பேர் பொரி உப்புமா. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக அரிஞ்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பொரி உப்புமா ரொம்ப ஈஸியான ரெசிபி. இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பொடி தண்ணியில் நான் காய்கறி வெட்டும் போது இது ஊற வச்சுட்டேன். சும்மா ஒரு 1 to 2 minutes இருக்கும், அவ்வளோதான். இது நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஃபுல்லாக வடித்தாச்சு. இது உரமாக வச்சிடலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சாச்சு. இதில் ஒரு 10 இலை கருவேப்பிலை, சின்னதாக பொடியை நறுக்கி வச்சு ஒரே ஒரு க்ரீன் செடி இதை போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரையாக எடுக்கும். தக்காளி, சின்ன தக்காளி நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக முசியாக வர்றதுக்காக, நல்ல தக்காளி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சில்லி பவுடர் நான் இங்கே 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு உப்பு இதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசியணும். அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். இது ரொம்ப 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 ஈஸி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, இல்லை டின்னருக்கு கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். பேல்பூரி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேல்பூரி கிடையாது. தக்காளி வணங்குறதுல தான் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு 2 தொலைவிட்டு வடிகட்டின பொரி அதை எடுத்து இதில் போடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கலர் ஆகிடுச்சா? கலர்ன அப்புறம் கொஞ்சம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை லஞ்சாக சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. அவ்வளோ ப்ரிப்பரேஷனே கிடையாது. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆறி போய் சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா ஆறி போய் சாப்பிட்டா அது உள்ளார இருக்க நம்ம எண்ணெய், தக்காளியோட எசன்ஸு, அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம், அது உப்பு காரம் எல்லாம் இந்த பொரிக்குள்ளே நல்லா ஊறிப்பு சூப்பராக இருக்கும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ரெசிபி. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பி இன்னொரு புது ரெசிபியோட நம் சமையலில் பார்க்கலாம்.